வணக்கம் நண்பர்களே. எல்ஏ 4440 கட் டைப் ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆடியோ போர்டுக்கு பொறுத்தளவுக்கு எந்த பேஸ்டிபிள் மேட்ச் ஆகும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரான்ஸ்ட் ஏடிசி பேஸ்டிபிள் தான் மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா LM34 சிங்கிள் ஐசி பேஸ்டிபிள் போர்டு மேட்ச் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிசி போர்டு தான் மேட்சிங். மற்ற எந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஹம்மிங் பிரச்சனை வரும். இந்த எல்ஏ 4440 கட் டைப் போர்டில் இந்த மாதிரி ஜோக் டைப்பு இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜோக் டைப் வர ஆடியோ போர்டு இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹம்மிங் பிரச்சனை அரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆடியோ போர்டில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த இடத்துல வோல்ட்டு கொடுப்போம், இது கிரவுண்டு கொடுப்போம். இந்த 12 வோல்ட்டு நம்ம கொடுக்குறது இந்த ஜோக் மூலமாக இங்கே ஜம்பர் ஆகி இங்கே வரும். நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஐசிக்கிட்ட இங்கே ஒரு கிரவுண்டு வருது பார்த்தீங்களா, இங்கே இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் பற்ற வச்சு இந்த கிரவுண்டுக்கும், அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் பற்ற வச்சு இந்த கிரவுண்டுக்கும் நம்ம சால்டிங் பண்ணணும். ஒரே சேமாக ஒயரை வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒயரை பற்ற வச்சு நேராக கொண்டு போய் இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜாயின் பண்ணணும் ஒரு ஜம்பர். எதுக்காக ஜாயின் பண்ணுறோம்னா இந்த ட்ராக் மெல்லிசாக இருக்கனால இந்த கிரவுண்டு இங்கேருந்து ட்ராவல் ஆகி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அதனால் ஹம்மிங் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கிரவுண்டு டு கிரவுண்டு ஜம்பர் அடிக்க சொல்கிறேன். மெயினாக இந்த ஹம்மிங் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்னா இந்த பேஸ்டிபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எக்காரணத்தை கொண்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. கொண்டு போய் வச்சோம்னாவே ஹம்மிங் வரும். இப்போ உதாரணத்துக்கு இது கட் போர்டு ஃபுல் போர்டு யூஸ் பண்ணுறப்பல தான் இந்த பேஸ்டிபிள் இந்த ஆடியோ போர்டு இப்படி இருக்குன்னா நீங்கள் எப்போயுமே இந்த பேஸ்டிபிளை இப்படி பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பவர் சப்ளை வச்சாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இந்த பேஸ்டிபிள் போகக்கூடாது. நீங்கள் இந்த பொசிஷனில் தான் வைக்கணும். இந்த பேஸ்டிபிள் தனியாக போயிடணும். அதே மாதிரி பாடி கிரவுண்டு பவர் சப்ளைலேருந்து எடுக்காமல் நீங்கள் இதுக்கு 2 வோல்ட் இன்புட் கொடுப்போம்ல, அங்கேருந்து கூட நீங்கள் பாடி கிரவுண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் ஹம்மிங்கு. மெயினாக பேஸ்டிபிள் அல்லது ஃப்ரீ செக்ஷன், அதாவது ப்ரோலாஜிக் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு சரௌண்டு போர்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது போகிற ஃப்ரீ செக்ஷன் தான். அது எதுவுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. அது பக்கத்தில் போச்சுனாவே ஹம்மிங் பிரச்சனை வரும். அதே மாதிரி இன்புட்டு அவுட்புட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நீங்கள் 47K யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம், அது கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த ஆடியோ போர்டில் சவுண்டு நார்மலாக கம்மியாக வச்சோம்னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட வச்சோம்னா ரொம்ப அலற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேஸ்டிபிள் மேட்சிங்கில் என்ன அப்படி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களோட ஆம்பிளிஃபையரில் இந்த ஆடியோ போர்டுக்கு நீங்கள் 2 வோல்ட் 3 ஆம்ஸ் நீங்கள் சில டிரான்ஸ்ஃபார்மர் அலுமினியம் வைண்டிங் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆம்ஸ் பத்தலைன்னா அந்த மாதிரி அலற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டினா சில இதில் ஒரிஜினல் எல்ஏ 4440 ஐசி இல்லாட்டினாலும் அந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வரும். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐசி செகண்ட் குவாலிட்டி ஐசி தான் நிறையா வருது. நீங்கள் ஐசி குவாலிட்டியான ஐசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் இந்த 4440 பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 8 இன்ச்சு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் 10 இன்ச்சு யூஸ் பண்ணலாமான்னு சில நண்பர்கள் கேட்குறீங்க. அப்படி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா படிக்கும், ஆனால் எஃபெக்ட் இருக்காது. சக்தியே இல்லாமல் ஒரு அலற மாதிரின்னு சொன்னீங்களா, அது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த 4440 ஐசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹெவியான வாட்ஸு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸு நம்ம ஸ்பீக்கரே இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். போர்டை பொறுத்தளவுக்கு எர்த்து மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இல்லைன்னா அந்த எர்த் நாய்ஸு அந்த ஹம்மிங் பிரச்சனை வரும். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 4440 ஐசி ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு இன்புட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ரிப்பன் ஒயரோ கலர் ஒயரோ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டிபிள் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 4440 ஐசியை பொறுத்தளவுக்கு ஹம்மிங் பிரச்சனை கொஞ்சம் ட்ராப் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.